அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கருவாட்டு புளிக்குழம்பு நல்ல மணமாகவும் ருசியாகவும் பண்ண போகிறோம். சாதத்தோடு இந்த ஒரு குழம்பு மட்டும் போதும், வேறு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இது எப்படி நல்லா மணமாகவும் ருசியாகவும் செய்யலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். குக்கரில் ஒரு 100 கிராம் போல் தட்டைப்பயிறு போட்டுக்கலாம். தட்டைப்பயிரை லேசாக நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுத்துட்டோம். இந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தட்டைப்பயிறு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ஒரு 4 விசில் வேகட்டும். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுமே இதில் ஒரு 4 பண்டு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது சேர்த்திக்கங்க. இதை லேசாக வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த குழம்புல பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுமே தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேன். இது இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கத்திரிக்காயோட மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்மளுக்கு கத்திரிக்காய் முக்காவோடு வேகாது இருந்தால் போதும். தட்டைப்பயிறு பாருங்கள், 4 விசில் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்தால் போதும். ரொம்ப விளைஞ்சிருச்சுன்னா குழஞ்சிருக்கும், அப்போ குழம்புக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு பயிராக இருந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிறு இதில் சேர்த்திடலாம். இதோட நான் குச்சி கருவாடு எடுத்திருக்கேன், அதாவது நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கருவாடு கிடைக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாவது கருவாடு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்த்துறேன். இதோட நான் கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல். இதோட நான் உப்பு சேர்த்துறேன் குழம்புக்கு. இந்த கருவாட்டில் உப்பு அவ்வளோக்கா இருக்காது, ஸோ நீங்கள் தாராளமாக உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு இனியும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், குழம்புலாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெயே திரண்ட மேலே நிற்கிது. பாருங்கள், கத்திரிக்காய் குழையில தட்டைப்பயிறு குழையில எதுவுமே நல்லா குழையில. இந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும் குழம்பு இருந்தால். சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு.
வாசமே சும்மா சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு வெறும் சாதத்தோடு இந்த குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா போதும், வேறு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் இதே மாதிரி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கருவாட்டு புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.